இப்ப இந்த பரீட்சை எழுதுறதுல சில பேருக்கு இயல்பான அட்வான்டேஜ் இருக்கலாம். ஏன்னா, இதுல வந்து ஜிஎஸ் தான் மெயின் அப்படிங்கிறப்போ, ஆரம்ப கட்டத்திலேருந்தே அதுக்காக தயாரிச்சு வந்தவங்க, அதுக்கான எக்ஸ்போஷர் இருக்கவங்க. இதுல கிராமப்புற, அப்புறம் ஸ்மால் டவுன்ஸ்லேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு? மறுபடியும் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது உண்மதான். இருந்தாலும் ஒரு நேச்சுரல் டிஃபால்ட் அட்வான்டேஜ்ன்லாம் சொல்லுவாங்கல்ல. அது எவ்வளவு இருக்கு கிராமப்புற மாணவர்களுக்கும், நகர்ப்புற மாணவர்களுக்கும்? அவங்க ஏன்னா நெறைய பேர் இப்ப இதுக்குள்ள வர முயற்சி பண்றாங்க. ஓகே. அவங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, அவங்கள்ட்ட இந்த உழைப்ப கூடுதலா குடுக்குறதுக்கான மனத்தின்மையும் இருக்கு. அப்ப அவங்க என்ன செஞ்சா, இதுக்கு இந்த மாரியான படிப்புகள்ல வெற்றி பெற முடியும்? டிஃபால்ட்டாக சில பேருக்கு சில அட்வான்டேஜ் இருக்குது. ம். அதில் என்னென்னா நம்ம பேசிக் ஸ்கூலில் ஓரளவுக்கு டீசெண்டாக படிக்கிறவங்க யூபிஎஸ்சியில் அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட வந்து உட்காந்துருவாங்க. இதில் கிராமப்புறம் நகர்ப்புறம்லாம் ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. கிராமப்புறத்துலேருந்து வர்ற நல்ல கேண்டிடேட்ஸுமே இங்கே யூபிஎஸ்சியில் ஒரு 1 ஆர் 2 அட்டம்ப்ட்ஸில் வாங்கியிருக்காங்க. நகர்ப்புறத்தில் இருக்கவங்க வாங்காமையும் போயிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னா கிராமப்புறம் நகர்ப்புறன்றது இப்போ எங்கே பார்க்கணுன்னா ரொம்பவுமே டிஸ்அட்வான்டேஜாக ரொம்ப ஒரு ஏதாவது என்ன சொல்ல ரொம்ப ஒரு வாய்ப்புகள் இல்லாத ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து பெருசாக எதுவுமே தெரியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். பட் இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி லைக் சோஷியல் மீடியா அதெல்லாம் நிறையா ஆயிட்டதுனால எந்த டிஃபரன்ஸுமே இன்றைக்கி இல்லை. ஓகே. தயாரிப்பு என்பது அவங்க விருப்பப்பட்டா பண்ணிற முடியும். எல்லாருக்கும் எங்கேருந்தும் படிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு குக்கிராமத்தில் இருந்தாலும் இன்றைக்கி நெட் ஆக்சஸ் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் பேசிக் எஸ் அவங்களோட ஸ்கூலிங் சில இதெல்லாம் வந்து இம்பேக்ட் இருக்குண்ணா, இல்லைன்னா சொல்ல அவங்களோட பேசிக்ஸை பொறுத்து கொஞ்சம் அந்த இது வந்து மாறும் தான். பட் அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும்.